மம்மி வணக்கம் சொல்லு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆவடையார் கோவில் தான். இந்த கோவிலில் பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து சூப்பராக புரியும். சிவாலயத்தில் நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலே இந்த ஊர் தான். இது வடக்கு யூரியம் கிடையாது. இங்கே பார், எந்த டைரக்ஷன்னா நான் வேகமாக பேசுகிறாடு புரியலைன்னா திருப்பி கேட்கலாம். பேசும்போது என்ன பார்க்கணும், அப்போ தான் எங்கே கை காமிக்கிறேன்னு தெரியும். நான் கேள்வியாக தான் கேட்பேன். சரியா சொல்லு, தெரியல தெரிஞ்சுக்கணும் தான் கேள்வி சொல்ல முடியுதா? கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கணும். இந்த டியூப்லைட் தெரியவே மண்ணில் இருக்குது சாமி. இனிமேல் தான் சன்னதி திறப்பாங்க. டயத்துக்கு எதுவும் நடக்காது. அதான் இந்தியா. வெட்கம் வர சொல்லுவேன். எனக்கு வச்சுவேன். நம்ம நாட்டை புகழ்ந்து பேசணும் முடியலை என்னால். எல்லாவுலையும் டயத்துக்கு எதுவுமே நடக்காது. நான் பார்த்துட்டேன். இந்த டயம் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா இந்திரா காந்தி, ராஜீவ் காந்திகிட்ட கற்றுக்கிட்டேன். இந்த காரைக்குடிக்கு வந்துருந்தாங்க. 2 மணினா 2 மணி 4 மணி ஒரு இம்மி பெசகலை. அவன் வாட்சி கட்டாமல் டயத்தை பிக்கப் பண்ணுறான். நம்ம வாட்சி கட்டிக்கு டயத்துக்கு வந்து செய்கிறது நம்மளுடைய சிறப்பு. அது எல்லா வழியும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும். இந்த ஊரில் வீதியில் நின்றுக்கிட்டே சாமியை பார்க்கலாம். சாமியை மட்டும் பார்க்குறது இல்லை, பெருசு இல்லை. சாமியோட மேலாக ராஜகோபுரத்து கலசத்தையும் பார்க்கலாம். அதுக்காக தான் படி மேலே நிற்க சொன்னேன். சுவாமியும் ராஜகோபுரமும் ஒரே டயத்தில் வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில். மாணிக்கவாசகர் பண்ண நூல் என்ன? இது சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. தெரியலைன்னா தெரியல என்று என்னது? திருவாசகம். தெரியலைன்னா தெரியல என்று திருவாசகம். திருவாசகத்தில் இந்த ஊராவர் திருப்பெருந்துறைன்னு பாடிவிட்டார். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை, வடக்கு பெயர் ஆவுடையார் கோவில். குரங்கு அடிச்சல் குரங்கு, அந்த குரங்கு மனதை உடும்பு வந்து பிடிக்க விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு இறைவனை வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுக்குறது இந்த கோயில். பிரேயர் முருகன் கையில் என்ன இருக்கும்? வேலா. இதுன்னு பாருங்க, முருகனை வில்லோட காமிச்சிருக்கான். வில்லு கதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில் ஒன்று இருக்கான். எல்லா ஊர்லேயும் வேலவர், இங்கே வில்லவர். வித்தியாசமே மெயின் நோக்கம். காப்பி அடிக்கப்படாது. தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் இந்த பக்கம் எப்படி இருக்கும்? யாரையா பார்த்தாங்க தெரியும். தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் எந்த பக்கம் எப்படி இருக்கும்? இதான் சின்முத்திரை உட்காந்துருக்கும். இங்கே உட்கார்ல நின்னபடி. கையில் சின்முத்திரையில் வீணை, மேலே ஆலமரம்ல சப்த ரிஷிகள். இது கிழக்கு பார்க்க. எல்லாம் வித்தியாசம். கோயிலுக்கு போகிறது பெரிய இல்லை, கவனம் வேணும். என்ன தெரிஞ்சுக்கணும். ரெண்டவா பிரயாணம் பண்ணக்கூடாது. தெரிஞ்சுக்கணும். இடது போட்டாரு, இடது பதம் தூக்கியாடும்னு பாட்டே இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டிய ராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்தில். ஏன்ப்பா இடது காலையே தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் உனக்கு கால் வலிக்க கால் வலிக்கலான்னு இருக்கான். அவர் கேட்டதுக்காக வலது கால் தூக்கி ஆடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு நீ சொன்னது ரைட். வலது கால் இதோட புரியுதா? இந்த ஊருக்கு ரைட் மேலே இருக்குது. தூக்கிப்பட்டா பாதம் மேலே போய் தான் வைப்பு. மதுரையில் காலத்துக்கு மதுரை இப்படி சைடில் காமிச்சிருக்கான் காலை. இதில் ஊரில் இப்படி காமிச்சிருக்கான். இந்த மாதிரி காலை கொடுக்க முடியாது. அதான் சாமி. இப்போ கேள்விதான். சாமி நடனம் ஆடினா யார் மற்றவனும் அடிப்பா? யாரையும் அதெல்லாம் பார்த்தாங்க தெரியும் சொல்றீங்களா? நந்தி. மற்றவர்களுக்கு யார் அதிபதி? இங்கே ஆஞ்சநேயர் அடிக்கிறார். எல்லாம் வித்தியாசம். கொட்டி கிடக்கு. வா மெதுவா வா. ஆஞ்சநேயர் மத்தம் அடிக்கிறார், மோல் அடிக்கிறார். சிவன் ஆடுறதுக்கு ஆட சொல்லவா? சுவாமி அம்பாளுக்குள்ள போட்டி வருது. சாமி காலத்துக்கு ஆடுறாரு. ஊர்தோடம்னு பேர். பெண்களாலையும் ஆட முடியும். ஆணுக்கு பெண்கள் எதுவும் மட்டம் கிடையாது. பெண் காலத்துக்கு ஆடக்கூடாது. கலாச்சாரம் கட்டுப்பாடு பெண்களுக்கு ஜாஸ்தி அந்த காலத்தில். தன்னால் முடியலையேன்னு நாங்கள்லாம் எங்களால் முடியலைன்னா நாங்கள் என்ன எங்களை ஜனம் திட்டுவோம், இதை அடிப்போம். நீங்கள் கையை தொடர்ந்து போடுவோம். சேலை சொல்லுங்க, இயலாமை வெளிப்படுத்துங்க. சாமி மேலே கோபப்பட்டா சர்வ முட்டாள். சாமி மேலே கோபப்பட்டா சர்வ முட்டாள்னு அர்த்தம். நல்லது நடக்குதா சாமியோட கொடை, கெடுதல் நடக்குதா நம்ம பண்ண வினை. கெடுதலுக்கு சாமி பொறுப்பே இல்லை. இது சிவஸ்தலமா விஷ்ணு ஸ்தலமா? சிவஸ்தலம்.
திருப்பெருந்துறை ஒரு சிவனேனு பாடல்ல இருக்கு. சிவத்தேர்தல பெருமாளுக்கு தான் மகளோட அவங்களோட பாகுபாடு கிடையாது. குடலை உருவி மாலையை போட்டிருக்காரு நரசிம்மர். இப்போ புனர்பூச நட்சத்திரம் வந்துருச்சு, பெருமாளுடைய நட்சத்திரம். குடலை கீறும்போது கை வாங்கி குடல் வெளியில் வந்துருக்கு. ஒரு வெயிட்டு ஏற்றும் போது முழங்கால் எலும்பு. இந்த கிருதாங்கிற நாகரே இரணியனே வச்சுருக்கேன் சைபாட் அந்த காலத்துலேயே. இவங்களும் பூஜை கிடைக்கிறது எல்லாம் காப்பி தான். என்னென்ன நகைகள் வருதோ எல்லாம் சிற்பத்தில் இருக்கு. இங்கே பார் பாதத்தில் நரம்பு பாப்பா, பாதத்தில் நரம்பு தெரியுதா? உழைப்பு ஒன்றே குறிக்கோள், உழைப்பு ஒன்று எப்போ அப்போ. இப்போ களவாணி தண்ணி ஒன்றே குறிக்கோள். வெந்து வைத்திருக்கீங்க என்னடா ஏன்டா எனக்கெல்லாம் இருக்கப்பட்டது. இந்த கூர்மையான நகம் உழைப்பு 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 எப்போ அப்போ சொல்ல வேணாம். இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பி தான் வரப்போகுதுன்னு கற்பனையாக ஆரம்பிச்சு கம்பியை கல்லில் அடிச்சிருக்கான். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8பட்ட கம்பி, 3 கம்பி, 10பட்ட கம்பி, 6பட்ட கம்பி, 6 வகை கம்பியை கல்லில் அடிச்சிருக்கான். வரப்போகுதுன்னு கற்பனை நிஜமே இருக்கு. எல்லா கம்பியும் இப்போ இரும்புல வந்துருக்கு. இதை மரச்சட்ட மாதிரி நினைச்சுட்டு வளைய போட்டு ஆணி அடிச்சு டைப் பண்ண மாதிரி. ஒவ்வொரு கட்டையிலும் ஒவ்வொரு பூ வேலைப்பாடு, மர வேலைப்பாடு, இரும்பு வேலைப்பாடு, கல் வேலைப்பாடு. 3 in 1. 3 in 1 இப்போ ஊதுவத்தி வந்துருக்கு. பெரிய கோவிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் ஒரு சிறப்பு. எந்தெந்த ஊரில் ஆயிரக்கால் மண்டபம் இருக்கு? எல்லா ஊர்லேயும் ஆயிரக்கால் மண்டபம் 1000 தூண் விட்டு கட்டியிருக்கான். இந்த ஊரில் இதில் 500 தூண் அடுக்கியிருக்கான். 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. இதில் 500, அதில் 500. அணுக்கடந்த கெட்டிக்காரங்க 300. சத மடிப்பு கால் பள்ளம், சத மடிப்பு கால் பள்ளம். என்ன பாரு இந்த பள்ளம். உழைப்பு உழைப்பு. பிடிப்பு கரெக்டா கால் சார். மடிப்பு பிடிப்பு. தொட்டு போரு முன்னுக்கோள் சொல்லாரு ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச கண்டக்டர் டிக்கெட் ஏற்ற அடுத்தனா நீ தெரிஞ்சுக்க. முன்னுக்கோ முழங்கால் மூட்டு, முழங்கால் எலும்பு, மூட்டு எலும்பு எலும்பு. அக்கறை என்ன கரை? அக்கறை. இப்போ அனைத்தும் கரை. போர வீரபத்திரர், ரண வீரபத்திரர், தட்சன் வதம், யட்சன் வதம். இவருடைய வீரபத்திரம் இந்த பகுதியிலேயே வேறு எங்கேயும் கிடையாது. என்னுடைய பழக்கம் நான் சாமிக்கு நேரம் தான் பேசுவேன். சொல்கிற புரியுதா? ஏற்றாப்புல சாமி இருக்குள்ளுக்குள்ள அவருக்கு நேரம் பேசுகிறேன். கேட்டுக்கோ. தள்ளி நின்று சிவாலயத்தில் நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலே இந்த ஊர் தான். 2வது சாமிக்கு உருவம் கிடையாது, உட்காந்து பீடம் தான் இருக்குது, பேஸ் ஒன்லி. அது ஆவடைங்கிறோம். அதனால தான் ஆவடையார் வெள்ளூர்காரன பேர். அந்த ஆவடை வெற்றியில் மக்களுக்கு மாதிரி கவசம் வச்சுருக்காங்க இந்த மேடை மேலே. சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர். ஆத்மனா உயிர், நாதனா தலைவன். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம், சுவாமிக்கு கோவில தான் வடிவம். கற்பூரத்தை சாமியோட காமிக்க எல்லா கோயிலும் வெளியில் கொடுப்பாங்க, தொட்டு கும்பிடலாம். இங்கே கற்பூரத்தை சாமியோட காமிட்டு அங்கேயே வச்சுருவாங்க, வெளியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது. அந்த கல்லில் சாத்தப்பட்டு ஆவி பறக்க நிவேத்தியம். ஆவி உடையார் கோயில்னு மறுபெயர். முன்னாடி ஆவடையார், இப்போ ஆவி இடையார். புழுங்கல் அரிசி, முடக்கீரை, பாகக்காய் தான் சாமிக்கு நிவேத்தியம். சிவன் கோயில் கிழக்கால மேற்கே இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். நந்தியில் பிரதோஷம் இல்லை. சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அது மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜன்னல், ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேர். சுவாமிக்கு பின்னாடி வளைவ தீபம் தெரியுமே தான் போடுவாங்க. அதில் 27 விளக்கு இருக்குது. அதை நட்சத்திர மாலைங்கிறோம். அதுக்கு மேலே சிவப்பு மஞ்சள் பற்றி 3 விளக்கு பார்க்கலாம். அக்கினி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்காங்க. நம்ம நடந்தால் நம்ம நிழல் சுவாமி மேலே படும். அதுமாதிரி கட்டடக்கலை, ஆய கலைகளை தானே கிட்டக்கு எனக்கு போடும். 64 பரவாயில்ல, மனதில் பட்ட சொல்லு. அதில் கட்டடக்கலையும் ஒன்று. நிழல் படணும்னா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இருந்தால் தான் நிழல் வரும். சூரிய வெளிச்சம், ஆக வெளிச்சம், விளக்கு வெளிச்சம். எந்த வெளிச்சமும் இல்லாமல் கோயிலுக்குள்ள போய் நீ சாமிகிட்ட நின்னா உன் நிழல் சாமி மேலே படும். அங்கே சொன்ன வார்த்தை முன்னோர்கள் கெட்டிக்காருங்க. உன்னோட உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி, இந்த குழந்தை இது தெக்க சூரியன் வரவே வராது. ஆகாய வெளிச்சம் இல்லை. சாமி தெற்கு பார்க்க இருக்கு. சாமியை நோக்கி வெளிச்சம் போகுது. இங்கே பாரு என் கையில் இந்த பாப்பா தட்டையில் யாரையா லைட் அடிக்கிறா. இங்கே எல்லாம் கையில் கலந்து எடுத்து இப்படி வந்து எடு பாப்பா. கை இது வடக்கு. வடக்கே சூரியன் கிடையாது. இங்கே பாரு எந்த டைரக்ஷன்னாலும்
ஓ ஆமா. இதெல்லாம் பார்க்கவே மண்டு. ஓ இந்த சைடும் ஷேடோ இருக்கு, அந்த சைடும் ஷேடோ இருக்குல. கட்டணக்கு சூரியன் வரவே வராது. அப்படி சும்மாவே இருக்காது. உழைப்பு உழைப்பு உழைப்பு. எந்த தூணு சும்மா இருக்காது. எல்லா துணியும் மொட்டையாக இருக்கும். எல்லா துணிலையும் பொம்மை. கட்டடங்கள் கட்டுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன் மூலம் கட்டண சாங்கல் பூமியை நோண்டிகிட்டே போகிறோம். ஒரு கம்பு தரையில் நிற்கா, பள்ள முடிச்சா தான் கம்பு நிற்கும். தந்தரையில் வச்சு கட்டிடலாம். இந்த காலேஜில் படித்தான், பிஇ படிக்கிறாள். பிஇ என்னையா படித்தான்? முன்னோர்கள் மூளை விடானுங்க, நமக்கெல்லாம் மூளை எல்லா இடத்துலையும் கடை தந்தையே வச்சுருக்க. அப்படியே பூமியை நோண்டுறோம். ஏப்பா இங்கே இருந்தவர்களுக்கு இங்கே பீம் இருக்குது, இங்கே பீம் இருக்குது. பீமே இல்லை, இந்த கல் பூரா அப்படியே இருக்குது. 4 கல் தெரியுதா பாப்பா? இங்கே கல் பூரா அங்கேருந்து வரலாம் அப்படியே இருக்குது. இதுக்கெல்லாம் பீம் இருக்குது. கொட்டி கிடக்கு. இறந்த பிறகு சொர்க்கம் இருக்கோ இல்லையோ, உயிரோடு சொர்க்கம் போயிடும். அதுக்கு இங்கே ஒரு சிலைக்கிறே தான் பேசுவேன். நான் சொல்லிட்டேன் சன்னை. நான் சொன்னால் சன்னைன்னா விளக்கு இருக்கணும், விளக்கு இருக்கான்னு விளக்கு இருக்காது. திருவாரூரத்தில் பாடிக்கிறது குறைவிலாக நிறைவேன்னு பாடியிருக்காரு. ஆனால் கிடந்த குறைகள் இருக்குது. குறைகளுக்கு பொறுப்பு அவர் தான். விளையாட்டு சொல்கிறேன். ஸ்கூல் கிடந்த பிள்ளைங்க அவர் தான் விளையாடுவா. அப்படி அப்படியே இங்கே ஒரு சாமி இருக்குது. சரி தெரியுதா? இங்கே உள்ள சாமி பேர் நந்தீஸ்வர மாணிக்க வாசகர்னு பேர். என்ன பேர்? நந்தீஸ்வர மாணிக்க. மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான் தான் நமக்கு தெரியும். இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லது எழுதலுக்கு தக்கன 7 பிறப்பு மனிதனுக்கு உண்டு. சாட்சி மாணிக்க வாசகர். முற்பிறலை இவர் நந்தி. அவர் ஒன்றும் தப்புக்காக மனுஷனாக பிறந்திருக்கார். அதனால தான் நந்தி கிடையாது. ஓகே. கோயிலுக்குள்ள போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம்? பிள்ளையார் கும்பிட்டு தான் வழிபாடு வைக்க. எந்த காரியமாக இருந்தாலும், எந்த கோயிலாக இருந்தாலும். இந்த ஊரில் கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்க வாசகர் தான், முதலிடம் மனிதர் தான். கும்பிட்டுக்க, மானசீகமாக கும்பிட்டுக்க. இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். எல்லாம் ஃப்ளெக்ஸ் வைக்கணும்னு நினைக்கிற முடியலை. எம்டிக்கு மூடையை கொடுக்காதுன்னு சாமி சண்டை விடுறேன். வாதியான ஆளுக்கு கொடுன்ட்டு. என்ன உலகம் முழுதும் பிள்ளையாருக்கு முதலிடம். ஆவிடார் கோயிலில் பக்தருக்கு முதலிடம், பிள்ளையார் 2வது இடம். ரிக்கார்ட் பிரேக். எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்குது. சுவாமிக்கு நடக்கும், அம்பாளுக்கு நடக்கும். இங்கே திருவிழா நடக்கிறது மாணிக்க வாசகருக்கு. எல்லா ஊர்லேயும் தேரில் வர்றது சுவாமி வரும், இல்லை அம்பாள் வரும். இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர். உலகம் முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, ஆவிடார் கோயிலில் மாணிக்க வாசகருக்கு திருவிழா, மனிதனுக்கு திருவிழா உலகத்துலேயே இந்த ஊரில் தான். புரியுதா? இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்துருக்கு. அதனால தான் குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை. மராட்டிய குதிரை, கிரேக்க குதிரை, அது கேரள குதிரை. கொண்டை மறுபடியும் என்ன பார்க்கணும்? என் வீட்டுக்கு வர முடியாது. இந்தியா ஜாமத நாடு அடித்து சொல்லுவேன். அது அரேபிய குதிரை. பல நாட்டு குதிரைக்கு வந்துருக்கு. அதனால இங்கே குதிரை வந்துருக்கு. சரிதா? இப்போ மறுபடியும் பேசுகிறேன். இதே மாதிரி சனவி அந்த லைட் அடிக்கிற இடத்துல இருக்குது. சாமிக்கு நேரம் தான் பேசுகிறேன். இங்கே போக முடியாது. இங்கே சொல்கிறேன் வரலாறு. மாணிக்க வாசகர் இந்த கோயிலை கட்டினவர், திருவாசகங்களை பாடினவர், எழுதினவர் அல்ல. எழுதினது சிவபெருமான். இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதபுரிங்கிற ஊரில் பிறந்திருக்கார். மேலூர்லேருந்து 8 கிலோமீட்டர். மேலூர்லேருந்து மதுரை 32 கிலோமீட்டர். மேலூர் திருவாரூர் 8 கிலோமீட்டர். இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்தன பாண்டி என்கிற ராஜாட்ட மந்திரியாக இருந்திருக்கார். ராஜ்யத்தில் குதிரை குறைஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை வாங்கிட்டு சொல்லி சொல்கிறார். குதிரை வாங்குறதுக்காக மாணிக்கவாசகர் பக்கம் வர்றார். புராண பெயர் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறைன்னு பேர். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை. வழக்கு பெயர் தான் ஆவுடையார் கோயில். துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும். இது ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. அதனால் இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால் அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்தவர் சாமியை பார்த்துருக்கார். சுவாமிக்காக அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோர் கடவுளுக்காக மாணிக்கவாசகர் கோயில் கட்டுறார். கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசகருக்காக நரியெல்லாம் குதிரையை மாற்றி கொண்டு கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிதனை பரியாக்கின்னு வருது. இது திருப்பெருந்துறைங்கிற சாட்சியாக கோட்டைப்பட்டினம் மீன்சல் கடல். கோட்டைப்பட்டினம் மீன்சல் கடல். இது வரைக்கும் நான் தான் பேசணும், உங்களை பேச விடலை. இப்பொழுது நீங்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம். கேட்டேன், நான் கேள்வியாக கேட்டேன்ல, என்ன கேள்வி கேட்குறியா என்ன கேட்கலாம், நான் பதில் தரேன். மாணிக்கவாசகர் வாழ்ந்தது 32 வயசு. மாணிக்கவாசகர் வாழ்ந்தது 32. மாணிக்கவாசகர் கட்டினது சாமி இருக்கிற இடம் மட்டும். இதெல்லாம் வெவ்வேறு காலம். மாணிக்கவாசகர் காலம் கிபி 3, 2025, 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசகர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு. கேள்வி ஏதாவது கேட்குறியா? கேட்குறேன். நான் கேள்வியாக கேட்டேன்ல, நான் கேட்குறேன். நீ கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்க? சாமி கும்பிட. நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லை. தேட்டருக்கு எதுக்கு போகிறேன்?
படம் பார்க்க அது மாதிரி சாமியை பார்க்கன்னு வச்சுக்க சொல்ல முடியுது. பிரார்த்தனைக்கு தான் போகிறோம், சாமியை பார்க்கன்னு வச்சுக்க. ஒரு 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 இதுக்கு மாணிக்கவாசர் இங்கே வரப்போறான்னு சாமி தேடி வந்த இடம். கோயில் இதில் வந்த இடம் தான். கோயில் 1 கிலோமீட்டரில் இருக்குது. ஈர்த்த நெய் ஆட்கொண்ட எந்தை பெருமானே, பக்தர் வரான்னு சாமி தேடி வந்து காட்டி கொடுத்துருக்கு. நம்மளும் பக்தர் தான், நம்ம சாமியை தேடி போகிறோம். யாருக்கு நல்லா மாணிக்கவாசர் சாமி தேடி வந்து காட்டி கொடுத்துருக்கு. சாமி இங்கே வரலன்னா அவர் குதிரை ஆகிட்டு போயிருப்பார். குதிரை பண்ணி சாமியோட வேலை சொல்லுது. அழகிலா விளையாட்டு உடையான் திருவாசல் வருது. பெருமாள் மார்பில் என்ன இருக்கும்? பெருமாள் மார்பில் என்ன இருக்கும்? லட்சுமி இருப்பா, மகாலட்சுமி இருப்பா பெருமாள் மார்பில். இங்கே அங்கே ஒரு பெருமாளுக்கு பெருமாள் சிவலிங்கம் இருக்குது. அவர் சொல்லித்தான் வந்திருக்கார். நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லா கோயிலையும். இது வெளிக்கொண்டு வருகிறது அரசாங்கம், கவர்மெண்ட். சரி, இப்போ எல்லாரும் அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்றாங்கல்ல. ஆமா. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் அரியும் தனித்தனியா காட்டுறாங்கன்னு கேட்குறேன். ஏன் தனித்தனியா காட்டுறாங்க? அப்படி காட்ட வேண்டாம் அப்படின்னா சிவன் பெருமாள் வேதம் கிடையாது. எங்கேயோ இருக்கு சங்கர நாராயணன் எது காமிக்கிறேன் எல்லாம். அதெல்லாம் இவங்கெல்லாம் அடிச்சுட்டு நிற்கிறது. பெருமாள் வந்து சிவன் வந்து தொட்டதெல்லாம் பச்சமான ஒரு ஆளுக்கு இது கொடுத்துட்றாரு, வரம் கொடுத்துட்றாரு. நீ கொடுத்தது சரிதானே அவரே சொல்ல தலையில் கை வைக்க போகிறான். அப்போ பெருமாள் தான் பெண்ணாக வேடம் போட்டு அவனை திசை திரும்பி கூட்டிகிட்டு போய் 4 நாள் தந்தையில கை வச்சோன்னா அவனும் தலைவி பஸ்மமாயிடும். அடுத்து எந்த ஊர் போகிறேன்? அடுத்து எந்த ஊர் இல்லை, நம்ம ஊருக்கு தான். இப்போ அனுமார் வந்துட்டு சிவனோட இன்னொரு வேடம்ன்றாங்களே, அது உண்மையா? சிவனுடைய தான் எல்லாம் சொல்கிறது பொய் கிடையாது, எல்லாமே உண்மை தான். எல்லாம் அனுமார் வந்து சிவனோட ஒரு காலத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒன்று அவதாரம் இருக்கு. 10 அவதாரம் ஒரே ஒவ்வொரு காலகட்டத்தில். நம்ம கோயில் வந்து ஒரு நைட்டில் கட்டின கோயில்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஒரு ராத்திரியில் கட்டின கோவில்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் எதுக்கு நீ விதைச்சோன்னு அறுவடை பண்ணிடுவியா? அதுக்கு மாதம் இருக்குது. கல்யாணம் ஆனவொன்னே குழந்தை பிறந்துடுமா? அதுக்கு எல்லாம் குழந்தை பிறந்தவொன்னே நடக்குமா? எல்லாத்துக்கும் காலம் இருக்குது. அதுதான் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்போ அடித்து சொல்லியிருக்காரு ஒன்று. அதாவது நம்ம பை இன்னார்னு பேர் போட்டுடுறோம். அவன் பேர் தனக்கு விரும்பலை. இது என்ன பூதம் கட்டினதாக இருக்கு. பூதங்கிறது யார்? சாமியோட ஏவலாட்கள். அந்த வளைவில் மேலே உள்ள பொம்மை பூரா பூத பொம்மை. இந்த வளைவு இருக்குல்ல, வளைவுக்கு மேலே உள்ள பொம்மை பூரா பூத பொம்மை. தெரியுதா? பூதம் கட்டினதாக இருக்கட்டும். பூதங்கிறது நம்ம வேலைக்காரன் வச்சுக்கல கூட்டுக்க சாமான் வாங்கலாம். அது மாதிரி சாமியோட ஏவலாட்கள். 2 துவாரபாலம் இருக்குது, தெரியுதா? துவாரபாலுக்கு ஏற்றாப்புல பிள்ளையார் இருக்குது. என்ன பார்க்கணும்? துவாரபாலுக்கு ஏற்றாப்புல பிள்ளையார் இருக்குது. பிள்ளையார் பக்கத்தில் குளம் இருக்குது. கோயிலுக்கு தான் முதல்ல தீர்த்தம் பார்க்கணும், நல்லது. தெளிச்சிக்கிறது அதை விட நல்லது. ஏற்றாப்புல மண்டபம் இருக்குது. மண்டபத்து மேலே 3 உபதேசம் மாணிக்கவாசர் கொடுத்தது. கண்ணுனால, கையினால, பாதத்தினால. மண்டபத்துக்குள்ளே போனால் மேலே கல்ச்சங்கள் இருக்குது, அதில் ராசி காமிச்சிருக்கான். மண்டபத்தை விட்டு வெளியில் போனாக்க ஸ்தலவிருஷம் இருக்குது. முதல்ல தீர்த்தம் பார்க்கணும், தெளிச்சிக்கிறது நல்லது. அடுத்து ஸ்தலவிருஷம் பார்க்கணும், ஸ்தலவிருஷம் சுற்றணும். சொல்ல புரியுதா? வெளிச்சத்தில் சுற்றலாம், இருட்டில் சுற்றப்படாது. குருந்தா மரம். என்ன மரம்? குருந்தா மரம். உத்தரவாசமங்கையில் இளந்த மரம், ஆவிடார் கோயிலில் குருந்த மரம், காஞ்சியில் மாமரம், திருவானிக்காவில் நாவல் மரம், மதுரையில் கடம்பா மரம். ஒரு கோயிலுக்கு மரம் இங்கே குருந்த மரம். செலவிட்டு சுற்றிட்டு நேராக போய் சாமியை கும்பிடு. சாமி கும்பிட்டு லைட்டு மட்டத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ள சிலை வந்து அரிமல்தோட பாண்டியன் சிலை போர்டு போட்டிருக்கு. இந்த பக்கம் நிறைய பெரியாய்க்கிற சாமியாக மனுஷனாக பார்க்கலாம். எல்லாரும் சிவலிங்கம் மனுஷனாக பார்க்கலாம். இதே மாதிரி மண்டபம் இருக்குது. மண்டபத்தை நல்லபடியாக நட்சத்திரத்துக்கு வடிவம் காமிச்சிருக்கான். நமக்கு என்ன நட்சத்திரமோ கேட்டேன். என்ன இல்லை தமிழில் எழுதியிருக்கு.
இதே மாதிரி இதுதான் காப்ஸு. இப்போ மெஸ்ஸிக்கு ரொனால்டோக்குலாம் இருக்குது, இதுதான் அந்த காப்ஸு. அந்த காலத்துலேயே இதெல்லாம் இருந்துருக்கு, இப்போ தான் இதை கண்டுபிடிச்சி இவங்க பண்ணுறாங்க. இது கையில் மோதிரம், மோதிரத்தில் கையில் விரலில் மோதிரம், அதுவும் ஒவ்வொரு விரலில் ஒவ்வொரு மோதிரம். கிளம்பி இங்கே பேர் சொல்லுது 2 மீன் இருக்குது. மீன் அது மீன் ஒவ்வொரு ராசிகளும் இருக்கு பாரு. பார்த்தீங்களா, இதுதான் யாழி. இந்த சிங்கம் முகத்தோட யானை உடம்பு வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் முன்னாடி காலத்தில் வாழ்ந்ததாக ஒரு நம்பிக்கை. இது நம்ம எல்லா கோயில்லையுமே இருக்கும். ஸோ அது முன்னாடி பார்க்கும்போது பாருங்கள், யானை ஒரு முழுசாக வளர்ந்த ஒரு யானை. அதுவே இந்த யாழி முன்னாடி எவ்வளோ இருக்குன்னா, அப்போ அந்த யாழியோட சைஸ் என்ன யோசிச்சு பாருங்க. இதை வச்சு போருக்கெல்லாம் போயிருக்காங்கன்னா அப்போ அது எப்படி போருக்கெலாம் இது யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனால் கடவுள்கள் வாழ்ந்த காலத்தில் இது எல்லாமே அப்போ இருந்தலாம். ஸோ அப்போ இதுங்களை பார்த்துருந்தா மனுஷங்களோட நம்மளோட அந்த டக்குன்னு ரியாக்ட் பண்ணுற அந்த குணம் எப்படி ஒரு பயம் எப்படி இருந்திருக்கும். என்னம்மா கட்டியிருக்காங்க கையில் இருக்க இந்த கத்தியை நம்ம ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கோம். எந்த படத்தில் ஞாபகம் வச்சு நான்